மூன்றாவது முறை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ஞாயிறு மாலை பதவியேற்றுக் கொண்டார். அதற்கு முந்தைய சில நாட்களிலே டெல்லியிலே பெரும் பரபரப்பு நிலவுவதாக பல தகவல்கள் சொல்கின்றன. குறிப்பாக 240 அல்லது 250 தொகுதிதான் வெல்ல முடியும் என்ற நிலைமை வந்த பிறகு பாஜகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வது என்று முடிவு செய்து அதை அமித்ஷா நிதிஷ்குமாரிடம் சந்திரபாபு நாயுடும் தெரிவித்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. அவர்கள் விருப்பப்படி எடுக்கலாம் என்றும் சொல்லப்பட்டது. இதை எப்படி அறிந்து கொண்ட சரத்பவார் இந்த தகவலை ராகுல் காந்தி தரப்புக்கு தெரிவிக்க காங்கிரஸ் கட்சியிலே பேரதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. எப்படி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது, குறிப்பாக மாதம் 8500 ரூபாய் பெண்களுக்கு என்று அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது எப்படி என்ற பேரதிர்ச்சியிலே உடனடியாக மல்லிகார்ஜுன கார்கே இந்தி கூட்டணி எதிர்க்கட்சியில் அமரும் என்று முடிவு செய்து அதை அறிவித்து விட்டதாகவும் அதன் பின்தான் பிரதமராக பதவியேற்றுக் கொள்ள ஜனாதிபதி அழைப்பு விடுத்ததாகவும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் ஆதரவு கடிதம் கொடுத்ததாகவும் சொல்கிறார். பெரும் பரபரப்பு ஏற்படுகிறது.